ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ன்றதுனால நம்ம வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயம் தான் சார். பேசிக்கான விஷயம்லாம் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து தான் வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றது தான் ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸாக பார்க்கும்போது கான்டினென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா தான் இருக்குதுலே பெருசு, ரெண்டாவது ஆஃப்ரிக்கா, மூணாவது நார்த் அமெரிக்கா, சரிங்களா, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அடுத்து அண்டார்டிகா, யூரோப், ஆஸ்திரேலியா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியா தான் லாஸ்ட் ஆனது அப்படின்றது. ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் சிட்டி அப்படின்றது ஏரியா வைஸ்ன்றது ஒன்று வாட்டிகன் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது. சரிங்களா? இது வந்து இட்டாலியில் இருக்கும். சரிங்களா? ஸோ இட்டாலியில் இருக்கிற ரோமில் இருக்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டி, இதான் ஸ்மாலஸ்ட் சிட்டி ஏரியா வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஆஃப் த வேர்ல்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்தியா தான் அது வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி வந்து யூஎஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லார்ஜஸ்ட் சிட்டி வந்து டோக்கியோ, ஜப்பான். சரிங்களா? ஸோ இதுனா பாப்புலேஷன் வைஸ் வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சிட்டி அண்ட் பாப்புலேஷன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, சாங்கிங் அப்படின்ற ஒரு பிளேசஸ், இதுதான் வந்து லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைனாவில் இருக்க இந்த பிளேஸ் வந்து. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் சிட்டி, எது ஹையஸ்ட் சிட்டினா நமக்கு வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நீங்கள் வந்து காமன் சென்ஸ்லேயே கெஸ் பண்ணலாம். திபெத் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திபெத்தாக இருக்கிறது வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த திபெத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்சுவான் அப்படின்ற ஒரு சிட்டி தான் இருக்குது, வேர்ல்டுல ரொம்ப உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்குது. சரிங்களா? ஸோ 16,732 ஃபீட்டில் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் லார்ஜஸ்ட் ஓசன் வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஓசன் வந்து பசிபிக் ஓசன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டீப்பஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரெண்டுமே வந்து பசிபிக் ஓசன் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி ஆஃப் த யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணது 1788. என்ன ரீசன்னால எப்படி வந்து ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்ற பேரை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வாங்குச்சு, ஏன் அதை வந்து ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க வேர்ல்டுலேயும் அப்படின்ற ரீசனை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க. சரிங்களா? ஸோ ஏன் அப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக நான் மறைச்சிருக்கேன். அது ஏன் அப்படின்றத வந்து 1788 வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்ற ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, நம்ம பார்க்கலாம்.